போயிருக்கணும் தாமரை. தாமரை, கண்ணன் சொல்றது சரியா? நீ ஆதரவு இல்லாம தனிமரம் ஆயிட்டோம்னு அடைஞ்சு கிடக்காத. மன அழுத்தம் அதிகமாயிடு. சொந்தம்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம். நீ சந்தோஷமா இருக்கணும். அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும். எப்படி என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? என்னோட அப்பா அம்மாவை குடும்பத்தையே சின்ன பின்னமா ஆக்கிட்டா அந்த பாவி. இதெல்லாம் நினைக்கும் போது என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லுங்க. போச்சு, எல்லாமே போயிடுச்சு. இனிமே எனக்கு யாரு இருக்கா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆண்டவர் என்ன ரொம்ப சோதிக்கிறார். ஆனா யாருக்கு எந்த திராகமும் பண்ணல. எனக்கு மட்டும் ஏன் இந்த கடவுளை இப்படி ஒரு இது வாழ்க்கையை கொடுக்கணும்? நல்லவங்களை சோதிக்கிறதா அந்த ஆண்டவனுக்கே ஆனந்தம். மாசியை விட்டு வச்சா இந்த தாமரை மட்டும் இல்ல, இன்னும் பல தாமரைகளோட வாழ்க்கைய மாறி போயிடும். இப்ப கூட துளசியை குறி வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். நீங்க தான் உங்க மாமனுக்கு துணையா இருந்து துளசியை பாதுகாக்கணும். பாத்தீங்களா, நான் இன்னும் பேசிக்கூட முடிக்கல, அதுக்குள்ள ஒரு பேரை இடிய தலை என்ன மாதிரி பேசுறாங்க. பாத்தீங்களா? ஏதோ அந்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்க. மொத்தத்துல நீ கவலைப்படாம சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். நாங்க போய் அவங்கள பார்த்து உண்மையை சொல்லி ஒத்துக்க வைக்கிறோம். வேண்டாம், நீங்க அந்த மாப்பிள்ளை போய் பார்க்க வேண்டாம். நான் உங்களை மனப்பூர்வமா நம்புறேன். நான் உங்களை மனசார. சரி சரி தாமரை, வினோத், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்.